வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஏசி கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குங்க. 147, 148. அதுல வந்து இப்போ மொத்த வாக்காளர்கள் வந்து 5,50,5131 பேர். அதுல வந்து ஆண், பெண் 3ஆம் பாலினத்தவர் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. இப்போ நம்ம நேத்துல இருந்து வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலில் வந்திருக்கு. அதன் அடிப்படையில வந்து டீம் எல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த சர்வேலன்ஸ்க்கு ஃபிளைங் ஸ்குவாடு பிளஸ் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் எல்லாமே வந்து நேற்று சாயங்காலத்துல இருந்து தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீஃபேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்சிசி வந்ததுனால வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து கவர் பண்றது இல்லை போஸ்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரியான பணிகளும் வந்து நேற்று ஈவினிங்கே தொடங்கியாச்சு. அதன் அடிப்படையில் இப்போ வந்து போலிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து பணியாளர்களுக்கு வந்து 2 தடவை ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், செக்டர் ஆஃபீஸர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பதட்டமான வாக்குச்சாவடிகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷனும் ஒரு பிங்க் போலிங் ஸ்டேஷனும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். எல்லா போலிங் ஸ்டேஷனும் ஏற்கனவே வந்து இந்த செக்டர் ஆஃபீஸர்ஸ் வந்து போய் பார்த்து அந்த போலிங் ஸ்டேஷன் வந்து வாக்கு பதிவு செய்வதற்கு தகுதியான இடமா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது ரேம்ப், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எல்லா வசதிகளும் கொண்ட போலிங் ஸ்டேஷனாக நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம தெரிவு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா வந்து இந்த மாதிரி இந்த சிவிஜில் ஆப், சுவிதா ஆப் 2 ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலயமாக உங்களுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணும்னாலும் இந்த 2 ஆப் மூலயமா நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டீம்ஸ் வந்து இதை கண்காணிச்சு அதன் மீது வந்து தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நேத்துல இருந்து இப்போ வந்து இந்த கைப்பற்றுகை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஒரு உரிய ஆவணம் இல்லாம தொகை கொண்டு சென்றோம்னா ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ பெரம்பலூர்ல வந்து நேற்று நைட்டும் இன்னைக்கு காலையிலயும் எடுத்து பிடிச்சிருக்காங்க. அது இன்டர்ன் அவங்க ஆவணங்கள் கொடுக்கும் பட்சத்துல அந்த கமிட்டியில வச்சுட்டு அதை என்னங்கிறத அசஸ் பண்ணிட்டு ஃபர்தர் நடவடிக்கை மக்கள் பணம் கொண்டு வரும்போது அதுக்கான உரிய ஆவணம் கொண்டு வரணும். இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்க, பேங்க்குக்கு போறவங்க இருப்பாங்க, இல்லைன்னா வந்து இப்போ மக்காச்சோளம் போட்டுட்டு திருப்பி பணம் வாங்குற அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து அதுக்கான அந்த ரசீதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் கமிட்டியில போட்டதோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ரசீது இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த தொகையை கொண்டு போகும்போது 50,000க்கு மேற்பட்டு இருந்தாலும் அந்த ரசீதுல பார்த்துட்டு அதனோட உண்மைத்தன்மையை அறிஞ்சிட்டு அந்த சர்வேலன்ஸ் டீம் வந்து அதை வந்து விட்டு கொடுத்துருவாங்க. தனியார் வியாபாரிகள்ட்டையும் அந்த ரசீது வாங்கணும்னு விவசாயிகளுக்கு கண்டிப்பாங்க. நம்ம வந்து இப்போ இந்த மீட்டிங் நடத்துறோம் திருப்பியும் இவங்க முடிச்சிட்ட பிறகு ஏற்கனவே வியாபாரிகளுக்கு வந்து இதை அறிவுறுத்திருக்கோம். மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிடுவோம். அவங்க அதுக்கு எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு உரிய ரசீது கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸும் வந்து 100% சிசிடிவி இருக்கும். அதுக்கான வசதி வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை அறிவுறுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம மாவட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் சிசிடிவி பொறுத்திருக்கும். லாஸ்ட் டைம் மேடம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒரே நேரத்துல வந்து 3 கட்சி 4 கட்சிக்கு அனுமதி கொடுத்து ஈவினிங் டயத்துல வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ வந்து இல்ல அதுக்குதான் நாங்க திருப்பியும் இன்சிஸ்ட் பண்றோம். ஆன்லைன்ல நீங்க போடுங்க. யாரு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ யாருடைய ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ அந்த ரிக்வெஸ்ட் நம்ம எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நீங்க கேட்குற மாதிரி என்ன இந்த 4 பேருக்கு கொடுக்குறோம் இல்லை அதுல வந்து நீங்க வந்து ஃபேரா இல்லை அப்படிங்கிற ஒரு இது வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல இதை தெளிவா சொல்லியிருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பெர்மிஷன் என்ன வேணும்னாலும் தயவு செய்து அதை ஆன்லைன்ல இந்த ஆப்ல போட்டுடுங்க. சோ தட் அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யாருக்கு பார்த்தாலும் தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் அப்ளை பண்ணிருக்காருங்கிறது தெரியும். அதனால அதுல எந்த வித குழப்பமும் வராம கொஞ்சம் ஈஸியா பெர்மிஷன் கொடுத்து வசதியா இருக்கு. இப்ப சங்குப்பேட்டை இந்த நம்ம காமராஜர் வளைவு 2 பிளேஸுமே வந்து தீமை பிரச்சனைக்கு இடம். இப்ப எல்லா தலைவர்களும் வந்தாங்கன்னா கூட்டம் வரும்போதுதான் அந்த பிளேஸ் தான் செலக்ட் பண்றாங்க கட்சிக்காரங்க. இப்ப அந்த இடம் அதனால அடிக்கடி இஷ்யூ ஆயிட்டே இருக்கும். இடம் மாத்துறதுக்கு இல்ல பெரம்பலூர்ல தாண்டியுமே இப்ப வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து பிளாக்கு தாலுகாக்கு கொண்டுன்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கேட்டிருக்காங்க. நாங்க அதையும் வந்து அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதையுமே நாங்க வந்து அந்த என்கோர் போர்ட்டல்லே போட்டுருவோம். நீங்க அந்த போர்ட்டல்லே பாத்துக்கலாம் எந்தெந்த இடத்துல பர்மிஷன் வாங்குறதுக்கு வசதி இருக்குங்கிறது. அதே மாதிரி எவ்வளவு பேர் கூடலாங்கிறது வந்து இருக்கு. இது இல்லாம சப்போஸ் வண்டியிலே போய் நின்றுட்டு அப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்கன்னாலும் நீங்க அதுக்கு பர்மிஷன் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்மிஷன் கொடுத்துருவோம்.